சுதா, ஒண்ணும் இல்ல. விடு சுதா. சுதா சொல்றேன்ல, கைய விடு. விடு சுதா. ஏய் விடு சுதா. ஏய் உன் Dress தொட்டப்போ எவ்வளவு குதிச்ச? இப்போ ஏன் திங்ஸ் எனக்கு தொடுற? ஏய் இதெல்லாம் எவன்டி உனக்கு வாங்கி கொடுத்தான்? அவன் கூட தான் இப்ப நீ சுத்திட்டு வரியா? இவையமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தது. இன்னைக்கு கூட நான் ஸ்பெஷல் ட்ரெய்னிங் தான் போயிட்டு வரேன். ஆனா நான் எவன் கூடயோ போயிட்டு வந்தேன்னு என் மேல அபாண்டமா பழி போடுறாங்க. அது கேட்டு இவளும் எனக்கு கத்திட்டு இருக்கா. அவ ஏன்டி உன் மேல பழி போடணும்? அத உன் ஃப்ரெண்டு கிட்ட கேளு. எவன் மனசுல என்ன குப்பை இருக்குன்னு யாருக்கு என்ன தெரியும்? ஏய் ரஞ்சிதா பத்தி தப்பா பேசாத. ஏய் சுதா, நிறுத்துறியா? எவ்வளவு ஒருத்திக்காக கூட பிறந்தவகிட்டே சண்டை போட்டுட்டு இருக்க? இவ ஏதோ சொல்லிட்டான்னு கூட பிறந்த தங்கச்சியை சந்தேகப்படுவியா? அசிங்கமா இல்ல உனக்கு? அக்கா இவ பண்றதா தப்பு. அத மறைக்கிறதுக்கு இவ இப்படியெல்லாம் டிராமா பண்றா. நீ நினைச்சத சாதிச்சிட்டல, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? அக்கா ரஞ்சிதா மேல ஏன் கோவப்படுற? இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சதே இவ தானே? ஏய் சித்ராவை பத்தி இவ என்னடி தப்பா பேசுறது? நான் தப்பா எதுவும் சொல்லல. நான் பார்த்ததான் சொன்னேன். அது உண்மையாவே இருக்கட்டும். இவ ஃப்ரெண்டோட பைக்ல ட்ரெயினிங்க்கு போயிருக்கலாம். அத போய் மெனக்கட்டு போட்டு கொடுத்திருக்க. எவ்வளவு கேவலமான புத்தி உனக்கு. நான் போட்டு எல்லாம் கொடுக்கலங்க. சித்ராவை காணோன்னு சுதா ரொம்ப கவலைப்பட்டா. நான் அத ஒரு தகவலா தான் சொன்னேன். அத கூட ஏன் சொல்ற? யாரு யாரோட போனா உனக்கு என்ன? உன் வேலைய பார்த்துட்டு போக வேண்டியதானே? உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வராதா? வித்யா, எதுக்குமா கோவப்படுற? ரஞ்சிதா பாவம், அவளை ஏமா நீ திட்டுற? தெரியுமே, அவளை பத்தி சொன்னா உங்களுக்கு பொறுக்காதே. உடனே சப்போர்ட்டுக்கு வந்துருவீங்களே. இதுக்கெல்லாம் காரணம் நீதாமா. வாடகைக்கு வந்தவளுக்கு ஓவரா இடம் கொடுக்காதுன்னு அடிச்சுக்கிட்ட. கேட்டியா நீ? இவ நம்ம குடும்பத்துல ஒருத்தின்னு நீதான் தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்க. அந்த தைரியத்துல தான் இவ எல்லாம் மீறி போயிட்டு இருக்கா. வித்யா, நீ இந்த மாதிரி பேசினா அம்மாவுக்கு தான் முடியாம போயிடும். நானும் பல தடவை சொல்லிட்டேன், யாரும் கேட்கற மாதிரி இல்ல. மாறி மாறி பேசி பெரிய சண்டையாக்கிறாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்படிப்பா அமைதியா இருக்கிறது? சித்ரா இவன் கூட சுத்துறாளாம், அதை இவ பார்த்தாலாம். ஒன்னா படிக்கிறவங்க பைக்ல போறது சகஜம்தான். அத போய் இவையே இவ்வளவு கேவலமா பேசணும்? அக்கா ரஞ்சிதா தப்பான அர்த்தத்துல எதையுமே சொல்லல. உனக்கு ரஞ்சிதாவை பிடிக்காதுன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. பாத்தியம்மா, இவளால சுதா என்கிட்ட மூஞ்ச காட்டுறா. சுதாவும் சித்ராவும் அடிச்சுக்கிறாங்க. எங்களுக்குள்ள கொளுத்தி போட்டுட்டு இவ வேடிய பார்த்துட்டு நிக்கிறா. இதாமா இவ புத்தியே. வித்யா, ரஞ்சிதாவை பத்தி நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அவ கனவுல கூட யாருக்கும் கெட்டது நினைக்க மாட்டான். வித்யா, நீ கோபத்துல தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடுற. இல்ல உங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுறதுல ரஞ்சிதாவுக்கு என்ன கிடைக்க போகுது? நீங்கெல்லாம் இவ நல்லவ அப்பாவின் நம்பிட்டு இருக்கீங்க. ஆனா அது உண்மையே கிடையாது. இவ யாரும் இல்லாதவ தானே. நம்ம கூட்டு குடும்பமா ஒன்னா இருக்கிறது இவளுக்கு பொறாம. நம்மள பார்த்து பார்த்து இவளுக்கு வயிறு எரியுது. கூட பிறந்தவங்க அடிச்சுக்கணும், இவ நம்ம குடும்பத்தை துண்டு துண்டா உடைக்கணும். அதான் இவ ஆசையே. ஆனா வெளியே எதுவுமே தெரியாத மாதிரி நடிப்பா. எல்லார் மேலயும் அக்கறையா இருக்க மாதிரி காமிப்பா இவ. ஆனா உள்ள எல்லாமே விஷம். இவளை நம்பவே நம்பாதீங்க. முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளில அனுப்புங்க. இல்லனா நம்ம குடும்பத்தை பிரிச்சுட்டு தான் அவ மறுவேலையே பாப்பா. போத நிறுத்துக்கா. இதுக்கு மேல ஏதாவது பேசுன என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? அடிக்க போறியா? எங்க அடி? வித்யா அடிடி. அததான் நான் எதிர்பார்க்கறேன். அடிடி. அடி. சொல்றல அடி. சொல்ல கேளு.
ஏன்க்கா இவ்வளவு மோசமா நடந்துக்கிற நீ ரஞ்சிதாவை விஷம்ங்கற ஆனா உன் நாக்குல தான்க்கா விஷம் இருக்கு சுதா அந்த விஷத்தை கொட்டி கூட இருக்கிற எல்லாரையும் நீ தான்க்கா கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிற உனக்குலாம் ரஞ்சிதாவை பத்தி பேச கொஞ்சம் கூட அருகதையே இல்ல ஐயோ வித்யா என்ன பண்ற வேதா, 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 ஐயோ.